இந்திய ஜோதிடம் என்பது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலப்பால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம். இந்த ஜோதிட கலையை சித்தர்களும் ரிஷிகளும் உருவாக்கி தந்துள்ளனர். இதில் ஒரு கேள்வி கேட்பார்கள், வானத்தில் எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் இருந்த போதும் இந்த 27, 28 நட்சத்திர கூட்டங்கள், அதாவது அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து இந்த 27, 28 நட்சத்திர கூட்டங்களை மட்டும் பிரதானமாக வைத்து பார்ப்பதற்குரிய நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். அதற்கு இந்திய ஜோதிடம் தரக்கூடிய பல விளக்கங்களில் மிக முக்கியமான விளக்கம், இந்திய ஜோதிடமாகப்பட்டது சூரியனையும் சந்திரனையும் பிரதானமாக கொண்டு பார்க்கப்படக்கூடிய ஜோதிடம். அதன் இயக்கங்களை, பாதைகளை பிரதானமாக வைத்து பார்க்கக்கூடிய ஜோதிடம். மற்ற கிரகங்களும் முக்கியம், இருந்தாலும் இந்த சூரியனும் சந்திரனும் மிக முக்கியம். அதில் சூரியனுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதுக்கு ஒருபடி மேலே சந்திரனுக்கு முக்கியத்துவம் தரும் இந்திய ஜோதிடம். ஏனென்றால் சந்திரனை நீர்க்கு அதிபதியாக ஜோதிடம் வர்ணிக்கிறது. நீர் இல்லாமல் உலக இயக்கங்கள் நடக்காது. உடல் இயக்கங்களே, இந்த சுழற்சி என்பதே நீர் இல்லாமல் நடக்காது. அடுத்து சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கின்றோம். மனம் இருந்தால் தான் உடல் செயல்பாடை செய்ய முடியும். அதனால் அதுவும் சந்திரன் முக்கியத்துவம் பெறுகிறார். சந்திரன் உடல் காரகன் என்றும் சொல்கின்றோம். உடலில் நடக்கக்கூடிய அன்றாடம் விஷயங்களுக்கு, செரிமானங்களிலிருந்து அனைத்து விஷயங்களுக்கும் சந்திரன் மிக பிரதானமாக என்றார். ஆக சந்திரனாகப்பட்டவர் இதன் காரணமாக தான் மிக முக்கியமாக கருதப்படுகிறார். அந்த சந்திரனாகப்பட்டவர் இந்த 27, 28 நட்சத்திரங்களின் வழியாக தனது தினசரி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால்தான் இதற்கு சந்திர பாதை என்றே பெயர். இந்த சந்திர பாதை என்றே இதற்கு பெயர் வர காரணம் இந்த 27, 28 நட்சத்திரங்கள் வழியாக சந்திரன் பயணிப்பதனால்தான். அதனால்தான் இந்த 27, 28 நட்சத்திரங்களை முக்கிய நோக்கமாக கொண்டு நாம் ஜோதிடம் பார்க்கின்றோம். அத்துடன் இன்னும் ஒருபடி மேலே சொல்வார்கள், பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சிக்கு கூட இந்த சந்திரனுடைய தொடர்பு இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதாவது தனித்த ஜாதகத்தை பொறுத்து, சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்தும் ஒரு பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சிக்கு கூட இந்த சந்திரன் தொடர்பு பெறுவார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த சந்திரன் முக்கியத்துவம் பெற்றுகிறார். அந்த சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் வழியாக பயணிப்பதன் காரணமாக தான் இந்த நட்சத்திரங்கள் முக்கியத்துவமாக வைத்து பார்க்கின்றோம். இந்த நட்சத்திரங்களுக்கு அதனால்தான் சந்திர மாளிகை என்று பெயர். இந்த நட்சத்திரங்கள் வழியாக சந்திரன் செல்வதால் தான் சந்திர பாதை என்று பெயர். இப்படி இந்த சந்திரனை மையமாக வைத்து இந்திய ஜோதிடத்தின் முக்கியத்துவம் அமைந்திருக்கின்றது. அது நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் வந்ததும் இந்த சந்திரனை முக்கியத்துவம் வைத்துதான் என்று நாம் பார்க்கின்றோம்.